ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ எதாவது நம்ம பார்க்க போகிறோம். பிரெட் ஆம்ப்லைட் பார்த்துருமா? வாங்க வீடியோக்குள்ள பிரிச்சிருவோம். சாஸ் வச்சிருக்கிறோம். பிரெட் ஆம்ப்லைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 பிரெட் ஆம்ப்லைட் வச்சுக்கிறாங்க. பிரெட் ஃபுல்லாக சுற்றி ஆம்ப்லைட் சாப்பிட்டு பார்த்துருவோம். சாஸ் ஊற்றிக்கும். சாஸ் பிரெட் ஆம்லைட் பாருங்கள். ஆம்லைட்டில் பிரெட்டில் ஆம்லைட் சப் பாட்டு பார்த்துட்டோம். சாஸ் ஊற்றிக்குவோம். கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களோ. பரவாயில்லைங்க, நல்லா டேஸ்டாக தான் இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஒயிட்டாக போட்டுருக்குறாங்க, என்னான்னு தெரில. பாட்டு போதும். ஒன்றும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. என்னன்னா சாதாரண முட்டை என்ன ப்ரெட்டில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ரெட்டில் வந்து முட்டை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ க்ரீம் போட்டுக்கிறாங்க, ப்ளஸ் சாஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. ஒன்றும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது விட ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் போகிறது. சாஸ் தொட்டு சாப்பிடுவோம்.
உள்ள ப்ரெட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி குடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்லிக்க முடியல. அது நம்மளே செஞ்செல்லாம் போல இருக்குது. இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு கடையில் வாங்கி வந்துச்சு. ஒன்றே இல்லை, ஒரு ஆம்லேட்டை போட்டு நம்மனா இன்னும் கொஞ்சம் அருமையாக செய்யலாம். ஆம்லேட்டை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா போட்டு ஒரு ப்ரெட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு தவால ரோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சு மச்சு துணு போடலாம் போல இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம போய் வாங்கின்னு வந்து சாப்பிட்றோமே, நம்ம சாப்பிட்டுருந்தா ஒரே 50 ரூபாயில் முடிஞ்சிட்டு இருக்கும். இது வந்து எவ்வளோ நக்கா 95 ரூபாங்க. பாருங்கள், கேசிசி ரெஸ்டாரண்ட் பாருங்கள். தேவையில்லாத வேலை இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணுறதை விட நம்ம வீட்டிலே ஒரு ஆம்லேட்டை போட்டு ப்ரெட்டு ஒரு நல்லா போட்டு வெண்ணெய் போட்டு நல்லா ஒரு நல்லா திருப்பி எடுத்து சில பொன் நேரத்தில் நல்லா வறுத்து அந்த ஆம்லேட்டு போட்டு நடுவில் வச்சு மடித்து சும்மா ரோல் பண்ணி உள்ளே விடுங்க. தான் செம டேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே பண்ணலாம், பெட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை வந்து கடையில் போய் வாங்காதீங்க, வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் வேலை செய்யணும். சோம்பேறித்தனமாக இருந்தால் நம்ம இது மாதிரி வந்து ஒன்றுத்துக்கு ஓதாது தான் பார்க்கணும், ஒன்றுத்துக்கு ஓதாது தான் சாப்பிட்ணும். ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இந்த கேசிசின்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்த்தா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இனிமேல் கேசிசி ரெஸ்டாரண்ட்டுக்கே போகக்கூடாதுங்க. நான் இன்னும் பெருமையாக பேத்தினேன். அப்புறம் பார்த்தா ஒன்றும் சரிப்பட்டு வரல. இல்லை, என்னடா அது 95 ரூபா கொடுத்து வாங்கினமே, கொஞ்சம் காரச்சாரம் போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு உள்ள காய்கள் எல்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதுக்கு நம்மளே மேல். அதனால சோம்பேறித்தனப்படாதீங்கள், வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றன்ட்டு இது மாதிரி கேவலமாக சாப்பிடாதீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா வீட்டிலே செஞ்சு நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாக்கா பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
சாப்பிடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டு. அதனால் இதுக்கு மேலே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.